வணக்கம். 12 இந்த எண்ணை நம்ம எழுத்தால் எழுதுனா என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பாருங்க. நம்ம எப்படிலாம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா 12ன்னு எழுதுறோம், 12ன்னு எழுதுறோம், 12ன்னு எழுதுறோம், 12ன்னு எழுதுறோம், 12 அப்படி எழுதுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 12ன்னு எழுதுவாங்க. இந்த 12 அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, இதை விட்டுருவோம். இந்த 5 சொற்கள்ல 5 வார்த்தைகள்ல எது இந்த 12ங்கிற எண்ணை எழுத்தால் எழுதுனா இதுல எது சரி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு இலக்கண விதி ஒன்று இருக்கு. தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் 435வது நூற்பா நமக்கு அழகா ஒரு விஷயத்த சொல்லுது. பத்தன் ஒற்று கெட நகாரம் இரட்டல் ஒத்ததென்ப இரண்டு வரு காலை அப்படின்னு சொல்லி இது நூற்பா 435வது நூற்பா நமக்கு தொல்காப்பியம் சொல்லுது. சரி, இப்போ 12 அப்படின்னு சொன்னோம்னா எதையும் கூட்டினா 12 வரும் அப்படின்னா, இப்போ வார்த்தையில நம்ம பார்த்தோம், சொற்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 6 கூட்டினாலும் 12 வரும், 11 1 கூட்டினாலும் 12 வரும், 10 2 கூட்டினாலும் 12 வரும், 9 3 கூட்டினாலும் 12 வரும். ஆனால் எதையும் கூட்டினா இந்த வார்த்தை இடம் வருது. இந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ங்கிற வார்த்தை எப்படி உருவாகுது அப்படின்னா, தொல்காப்பியர் சொல்றாரு 10 கூட்டல் 2. இந்த 10 கூட்டல் 2 இதுதான் நூற்பா சொல்லுது. பத்தன் ஒற்று கெட, 10ஓடு 2 நம்ம சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா இந்த 12 கிடைக்கும், இந்த வார்த்தை கிடைக்கும் அப்படிங்கிற. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து து. பாருங்க, நூற்பா சொல்லுது பத்தன் ஒற்று கெட நகாரம் இரட்டல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, 10ஓடு 2 என்ற சொல் சேரும் போது இந்த கடைசி வார்த்தையில சொல்றாரு பாருங்க, கடைசி வரியில சொல்றாரு ஒத்தது என்ப இரண்டு ஒரு காலை அப்படிங்கிறார். இப்ப 10ஓடு 2 என்ற சொல் சேரும் போது இந்த 10னுடைய இறுதியில் இருக்கக்கூடிய தூ என்ன பண்ணா இத்துடன் கூடிய உகரம், இத்து குட்டல் ஊ தூ, இது கெட்டுடும். சரிங்களா? இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இத்து என்ற மெய்யெழுத்து இன் என்று திரியும், இன்னா மாறும். ஓகேங்களா? அப்ப என்ன இருக்குங்க, இந்த இத்து தான் இன்னா மாறி இருக்குது. அப்போ பன் கூட்டல் 2 இப்படி மாறும். சரிங்களா? இப்ப பன் கூட்டல் 2. இப்ப பாருங்க, இதுல ஒரு சின்ன ஒரு செய்தி. பன் கூட்டல் 2னா என்ன ஆகும், 12ன்னு வரும். இதுதான் வரும், இந்த வார்த்தை தான் உருவாகும். பன் கூட்டல் 2 12ன்னு வரும். ஆனா அது தவறு. பாருங்க, கண் கூட்டல் ஆடி அப்படின்னு எழுதியிருக்க. இங்க ஒரு நூற்பா விதியை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே நிலைமொழி என்பது ஒரு தனிக்குறில், ஒரு தனிக்குறிலை அடுத்து ஒற்று ஒற்று அப்படின்னு சொன்னா மெய்யெழுத்து, உடம்புன்னு சொல்லுவோம். வேறு பெயர் உடம்பு, மெய், ஒற்று எல்லாம் ஒண்ணுதான். தனிக்குறில் ஒற்று தனிக்குறிலை அடுத்து ஒற்று வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால், தனிக்குறிலை அடுத்து ஒற்று இது 2 எழுத்து மட்டும் தான் வரணும். இது குறிலா இருக்கணும், நெடில் வரக்கூடாது. தனிக்குறிலை அடுத்து ஒற்று வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால், உயிரெழுத்துனா ஆ முதல் அவ் வரை எந்த உயிரெழுத்து 12ல எது வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இரட்டும். இரட்டும்னா இன்னொரு முறை வரும். நம்ம இதை சேர்த்து எழுதலாங்களா? கண் இன் குட்டலா நா அப்படின்னு வரும், கண்ணாடி. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கல் குட்டல் உடை. அப்ப கா அப்படிங்கிறது தனிக்குறி, இல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து,
கூட்டல் உடை அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இது அப்படியே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. கா இங்க உயிரெழுத்து வந்துடுச்சு, தனிக்குறில் எடுத்து ஒற்று வருது, அப்ப இன்னொரு முறை ஈரட்டும். அப்ப கல் இல் கூட்டல் ஊ லு, கல்லுடை என்று வரும். இது அப்படி இங்க வாங்க, தனிக்குறிலை எடுத்து ஒற்று, வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்குது, அப்போ இந்த எழுத்து மெய் எழுத்து இரட்டும், அப்போ இன்னொரு முறை வரும். சரிங்களா? அப்ப இதை சேர்த்து எழுதுவோம். இன் இன் குட்டல் இ நீ 12. ஓகேங்களா? ஓ, இதுல எது சரி? இப்ப 12 தான் நம்ம எழுதணும். எழுத்தால எழுதும் போது நம்ம 12 அப்படின்னு தான் எழுதணும். இப்ப பாருங்க, இதுல பாருங்க 12 நான் எழுதியிருக்கேன், நம்ம இப்படி எழுதுறோம், இது தப்பு. 12 எழுதுறோம், இதுவும் தப்பு. 12 எழுதுறோம், இதுவும் தப்பு. 12 என்பதுதான் மிகச்சரியானது. இப்படிதான் நம்ம எழுதணும். 12ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு வழக்கு, அது நம்ம இயல்பா பேசுறது, அது வந்து மாற்ற முடியாது. 12 எழுதுவாங்க, இதுவும் தப்பு. ஓகேங்களா? இப்போ இனி வரும் காலங்களில் 12 அப்படிங்கிறத வந்து எழுத்தால் எழுதும்போது இந்த இலக்கண விதிப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 கூட்டல் 2 12 வரும். இதை சேர்த்து எழுதணும்னா 12 அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா சில பேர் வந்து 12 இம் வகுப்புன்னு எழுதுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த 12ஆம் வகுப்பெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். நம்ம இப்படியெல்லாம் எழுதியிருப்போம். எத்தனாவது எழுதுனா 12ஆம் வகுப்புன்னு எழுதியிருப்போம். அதே மாதிரி இதெல்லாம் தவறாக தான் எழுதியிருப்போம். இதெல்லாம் எத்தனை பேர் எழுதியிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக எழுதியிருப்போம்னு தெரியாது. ஓகேங்களா? இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக 12 தான் எழுதுவோம். பாருங்க, இப்படி எழுதுவோம். 12 என்ன எழுதிட்டு இம் வகுப்புன்னு எழுதுவோம். இது இப்படி எழுதக்கூடாது. 12 இம் வகுப்புன்னு ஆகிடும். அது ஆம் வகுப்புன்னு எழுதுவோம். 12 ஆம் வகுப்பு. ஏன்னா என்ன தொடர்ந்து நம்ம எழுத்தால் எழுதும்போது இம்னு எழுதக்கூடாது. 12ஆம் வகுப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இனி வரும் காலங்களில் 12 அப்படின்னு எழுதுவோம். நன்றி.